என்ன மறந்துட மாட்டீங்களே? அட, இது என்ன ஹிருதயம் இல்லாதவங்கிட்ட கேக்குற மாதிரி என்கிட்ட கேக்குற? ஏ பலாப்பழமே பாருங்க. ஐயா, யாரோ வராங்க. அட ஆமா, தம்பதிகள். வரட்டும் வரட்டும், நான் கேட்கிறேன். கல்யாணம்னு நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 கேள்வி நான் கேட்கிறேன். எழுந்து சொல்றேன். வாங்க 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 வாங்க. என்ன வாங்க வாங்க நான் கேட்கிறேன். தேவையே இல்லை, இப்ப தெரிஞ்சுக்கிட்டதே போதும். ஐயா கொஞ்சம் குச்சி. ஐயா அதை அடிக்கிறீங்க? பொம்பளைகளை அடிக்கிறவங்க ஹிருதயம் இல்லாத பசங்க. மகா பாபம் ஐயா, பாபம். ஐயா தீக்குச்சி தாரீங்களான்னு கேட்டேன். எவன் தலையில் நெருப்பு வைக்க போற? நல்ல. அடடே, ஆமா இவங்க 2 பேரும் யாரு? உங்க அக்காளுங்களா? அக்காளும் கிடையாது, சொக்காளும் கிடையாது. இது இவங்க 2 பேரும் என் சம்சாரம். சம்சாரமா? ஏன் 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பணத்துக்காக ஆசைப்பட்டா? பணத்துக்குன்னு குணத்துக்குன்னு. பணத்துக்குன்னு குணத்துக்குன்னு தேவைதான். இவங்க 2 பேரு பேர் என்னவோ? இவ பேரு வேதனை, அவ பேரு சாதனை. வேதனை சாதனை. இந்த வேத தவக்கலை கத்துது. என்னது தவக்கலை கத்துதா? ஒரு கலையும் கத்தல, என் வேதனை பேசுது. அம்மா, இந்த ஒரு வார்த்தையில எனக்கு இவ்வளவு வேதனையா இருக்குது. காலம் பூரா அந்த வேதனை நீங்க எப்படி தாங்குறீங்க? என் தலைமையில உட்கார்ந்துகிட்டு இருக்கா, தாங்கிறதுக்கு கீழே இல்ல நின்னுகிட்டு இருக்கா. ஆமா ஐயா, நீங்க எதையோ பறி கொடுத்த மாதிரி முகம் சொல்லுது. ஒன்னும் பறி கொடுக்கல, வேதனை தம்பியே காணும். வேதனை தம்பியே காணுமா? கட்டுங்க போ. வந்து விட்டாயா? அவன் இருப்பீங்களா? தேடி போன பதில் காலில் தட்டின மாதிரி நீங்க கிடைச்சிருக்கீங்க. அதை நான் விடுவேனா? சாபாஷ். பாசு கயிறை போட்டு இறுக்கி கட்டிக்கூடாது பேருங்க. அவன் என்னை ஒழித்து கட்ட பார்த்தான். இப்பொழுது அவனை வந்து மாட்டிக்கொண்டான். மாட்டிக்கிட்டானுங்க, மாட்டிக்கிட்டான். 10,000 ரூபாய் வாங்கிக்கொள். இப்பொழுது சொல், எங்கே அந்த அயோக்கியன்? அவனை அதோ அந்த மலைக்கு பின்னால மரத்துல கட்டி போட்டிருக்கானுங்க, பிடிச்சுக்கிடுங்க. ஏன் மொட்டையா, இவனை வழிவிடாதே, நமக்கு ஆபத்து. என்னடா தொல்லையா போச்சு? அண்ணன் போனாரு, என்ன ஆனாருன்னு தெரியலையே. எனக்கு ஏதாவது டேஞ்சர்னா விசில் அடிக்கிறேன்னு சொன்னாரு, அந்த சத்தத்தையும் காணுமே. டைகர், நீ போய் அண்ணனுக்கு என்ன ஆபத்தா என்னன்னு பாத்துக்கோ. போடா. சீக்கிரம் சீக்கிரம்.
நான் நீலமலை தேடன் புறப்படுங்கள். நீங்கள் ஓடுங்கள், பிடியுங்கள் அவனை. விட்டான் கோழை. என்ன இது? ஒவ்வொரு சமயமும் உதவிக்கு வாங்கடா வாங்கடா வாங்கடாங்கிறது. கடைசியில என்னுடைய வீரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காம இவர் வரையில எதிரி அடிச்சு போட்டுட்டு அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு போடுறது. இப்போ எதிரி எங்க எங்க தவிக்கிறேன் கை கால்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? பொறுமையா இருக்க சொல்லுங்க. பொறுமையா இருக்கு. அது போல இருக்க நம்ம கூட்டத்துல எவனையா ஒருத்தன் அடிச்சு நீங்க க்ளோஸ் பண்ணாதான் என் கை கால் கும்ப இருக்கும். சரி சரி, நம்ம புகையில போய் இன்னைக்கு யாரை அடிச்சு க்ளோஸ் பண்றதுங்கிற தீர்மானம் பண்ணிக்குவோம். அண்ணனுக்கு ஒரு டேஞ்சர் இல்லாம அங்க வந்து சேருவார். வாங்க போகலாம். இந்த குதிரை இங்கதான் வரணும், வரட்டும். பக்கெட்ல தண்ணியை மூட்டு வைக்கிறேன். கண்டிப்பா சிகரெட் தான். இல்லையா பீடி கிடையாது. சிகரெட் நான் சொல்றேன் பீடி தான். அப்புறம் நீ தகராறு பண்ணாலே கூட கிடையாது. என்ன பாருங்க சண்டை சண்டை போட்டுக்கிற நேரமா இது? அனுப்பிட்டோம். இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். சிகரெட் இல்ல சார், நான் பீடி. இல்ல நான் சிகரெட். உங்க சிகரெட்டும் பீடியும் வேணும்னு அந்த பக்கம் போய் குடிச்சு தொலைங்க. ஐயா நாங்க குடிக்க இல்லீங்க. அப்புறம் என்ன பேசாம வந்து தொலைங்க. அதுலதான் விஷயம் இருக்குதுங்க. என்ன தொத்திக்கிட்டு இருக்கு? இந்த இடத்துல பீடி துண்டும் சிகரெட் துண்டும் இருக்கிறதுனால எனக்கு என்னவோ சந்தேகம் பலமா இருக்கு. கொஞ்சம் வழியை விட்டு விலகின இல்லையா? அதுக்கு ஏன் அப்படி கோவிச்சுக்கிற? ஆமா, இந்த தென்னுக்குள்ள என்ன இருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன். சார் சார் சார், நாங்களும் வரோம் சார். இங்கயா ஏய்யா மனுஷன் போகும்போது நாங்களும் வரோம் சார், நாங்களும் வரோம் சார். அண்ணே கொஞ்சம் நிக்கிறீங்களா? ஒரு பீடி இருந்தா கொடுங்களேன். பீடியா? நான் ஒன்னும் பீடி குடிக்கிறது இல்ல. சரி, அப்போ கொஞ்சம் நெருப்பட்டி இருந்தா கொடுங்களேன். என்னையா இது? பீடியே குடிக்கிறது இல்லங்கிற நெருப்பட்டி கேக்குறிய? நீ என்ன கிண்டலா பண்ற? என்னென்ன நீங்க பெரிய மனுஷன், உங்களை பிடிச்சு நான் கிண்டல் பண்ணுவேனா? போயிட்டு வாங்க. இதெல்லாம் டின்ல எண்ணெயா? மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெயா? என்ன மொத்தமா விக்கிறீங்களா சுருக்கமா விக்கிறீங்க? எல்லாம் சில்லறையில தான். இன்னும் வரலையே. போனாரு என்ன கதிதான் ஆச்சு தெரியும். உன்னோட பெரும் தொல்லையா இருக்கே. வாயா போய் பார்ப்போம். என்ன சார்? அப்புறம் விவரமா சொல்றேன். இப்ப போன என்ன காரணம் காம்பாரு? ஆமா, அவர் நீலமலை திருடனோட சேர்ந்தவன். ஐயாவுக்கு எந்த ஊரோ? இனி எனக்கு சுடுகாடுதான் சொந்த ஊரு. ஐயோ பாவம், ரொம்ப மனவேதனையில நொந்து போய் இருக்கிறீங்க போல இருக்கு. ஏதாவது குடும்பத்துல? குடும்பம்? என் குடும்பமே கல்லடிப்பட்ட கண்ணாடி மாதிரி செதறி போச்சப்பா, செதறி போச்சு. உங்க எதிரிகளால இது ஏற்பட்டதா இல்ல? அதெல்லாம் ஏன்பா கேட்கிற? சும்மா சொல்லுங்க. விதி ஒரு சதிகாரன் ரூபத்திலே வந்து விளையாடிச்சு. என் குழந்தைகளையும் கொண்டு போயிடுச்சு. இப்போ அவங்களை தேடித்தான்பா அலையிறேன். அப்படின்னா உங்க பேரு? தங்கப்பன்.
யாரப்பா? நான் தான் நீலமலை திருடன். பயப்படாதீங்க, நீலமலரிடம் ஆபத் பாந்தவன். நீ இப்படி சொல்ற? ஊர்ல இருக்கிற சில பேர் நீலமலை திருட கொலைகாரன் கொள்ளக்காரன் பலவிதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவனை கூட தான் நல்லவன் பாதி பேர், பொல்லாதவன் பாதி பேர் சொல்றாங்க. அதெல்லாம் நாம பார்த்தா முடியுமா? வாங்க என் கூட. என் குகையில உங்களை மாதிரி அநேக பேர் இருக்காங்க. வாங்க. சுத்த விட்டாளா இருக்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? இங்க வாப்பா, நாங்க வேற டிபார்ட்மெண்ட். நீலமலை திருடனை பத்தி உனக்கு தெரியுமா? ஐயா வெகு தொலைவுங்களா? அந்த அயோக்கிய பைய ஊர்ல பண்ற அட்டகா தாங்க முடியலீங்க. பொண்டு பிள்ளைய தன்னன் தனியா வெளியே தலை காட்ட முடியலீங்க.